நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம விளையாட போறது ஹேவ் யூ எவர். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே கேள்விதான். ஆமா. சோ சைமல்டேனியஸா ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. ஓகே. என்னைக்காவது உங்க பர்சனல் லைஃப் பத்தி மீடியா கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? அவர் சொல்லிட்டார் பதில் இல்ல. ஓகே, வெரி குட். என்னைக்காவது ஏதாவது ஹீரோயினோட ஆட்டிடியூட் பார்த்து ஷோசை கடுப்பா இருப்பா அப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? அவர் எஸ். பேஷ் பயங்கரமான எஸ். ஓகே. எனக்காவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு காதல்ல ஒரு புறாவா நீங்க இருந்து டேட் வந்து நீங்க டேட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? காதலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஜென்ரலா தானே கேக்குறீங்க. யாரோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிற ஜென்ரலானா அடுத்தவங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காரு. நீங்க என்னைக்காவது ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிருக்கீங்களா? ஓகே. இல்ல. ஓகே. உங்களோட ஃபேன்ஸ் யார் கூடயாவது நீங்க ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்களா? நோ. வெரி குட். ஸ்ட்ரைட்டா அண்ணானே கூப்பிட்டுருவாங்க. என்னைக்காவது நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் ஃபார் ஃபன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? என்னதான் இருக்கு இதுல அப்படின்ட்டு? இது என்ன ஸ்டைல் புரியல. கொடுங்க. சின்ன வயசாக நெயில் பாலிஷ் போடுவேன். நெயில் பாலிஷ் போட்டுருக்கீங்க. ஓகே. என்னைக்காவது கே ப்ரொபோசல் என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா? பாவம். அடையெல்லாம் வேண்டிய பசங்களுக்கு கூட பிடிக்கும். எப்போ இது நடந்தது? இந்த கே ப்ரொபோசல் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு கிட்ட? இல்ல இங்க சென்னையில தான். எனக்கு ரொம்ப பயம். அது பர்சனலா எல்லாருக்குமே வேற இது. ஆமா, யா. அந்த மாதிரி எனக்கு அப்படி ரெஸ்பெக்ட் தட். ஆனா எனக்கு ரொம்ப பயம் அந்த மாதிரி விஷயம். சடனா வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டாலே பயம். கிட்ட வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டேன். நான் அப்படியே ஓடியே போயிட்டேன். பாவங்க எப்படி பயந்துட்டு பாருங்க பிள்ளை. ஓகே. குழந்தைங்க. என்னைக்காவது இந்த கேர்ளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கு கூட அதானே பண்ணிட்டோம். இது இன்னைக்கு இல்ல, ஜெனரலா. ஓகே. என்னைக்காவது உங்க டைரக்டரோட நீங்க கடுப்பா இருக்கீங்களா? யூ காட் அனாய்ட் வித் தி டைரக்டர்? அந்த மாதிரி படமே பண்ண மாட்டோம். வெரி குட். டைரக்டர் தான் என்னால அனாயா இருக்காரு. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இல்ல, இதுக்கு நோ தான் சொல்லணும். ஓகே. இன்னைக்காவது யார் முன்னாடியாவது சிரிச்சு பேசி பின்னாடி போய் சே இதோடலாம் எவன்டா பேசுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ரேரா. நீங்க என்ன பொண்ணு கேக்குறீங்களா? பொண்ணு இல்ல, பொதுவா தானே. இல்ல அது தப்பான இன்டென்ஷன்ல கிடையாது. ஜெனரல். ஆனா நமக்கே தெரியும் நம்ம பண்றோம். இல்ல அது அவங்கள ஹர்ட் பண்ணிட கூடாதுன்ற ஒரே இன்டென்ஷன் தான். ஒரே இன்டென்ஷன் தான். படி பதில் கிடைச்சிச்சு. ஓகே. சரி. என்னைக்காவது யாரையாவது பிராங்க் பண்ணி அழ விட்டுருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் அழ விட்டுரு. ஆல்மோஸ்ட். அப்ப நீங்க எஸ் சொல்லிடுங்க. ஆல்மோஸ்ட் சொல்லிடலாம். பிராங்க் பண்ணினா ஏதாவது வம்பிழுத்து ஏதோ ஒரு நாடகம் பண்ணி பிராங்க் பேசிக் பண்ணிடுவோம். அழ விட்டுருக்கீங்க. எப்போ யார் அழ விட்டீங்க? இல்ல எப்படி அந்த சம்பவம் நடந்தது அதை சொல்லுங்க. அது ஜென்ரலாவே நிறைய பண்ணுவேன் நான் பிராங்க். என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வந்து இதெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்போ ஃபோன் பண்ணி வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டர் நாளைக்கு 8 மணிக்கு ரெக்கார்டிங் வந்துருமா. அவங்க சிங்கர். ஆக்சுவலாக சிங்கர்னா அதே பேண்ட் சீனில் எங்களோட சீனில் இருந்தாங்க. நாளைக்கு 8 மணிக்கு ரெக்கார்டிங் வந்தால் சீரியஸாகவே இந்த பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் போயிருக்கும். அடுத்த நாள் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி இல்லை அப்படிலாம் கிடையாது நான் தான் சொல்லி அது ஆல்மோஸ்ட் அழலாம் ஆரம்பிச்சு. அப்படி ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம். ஓகே, வெரி குட். நீங்க பிராங்க் நிறைய பண்ணுவோம். பட் அழ விட்டது ஒரே வாட்டி தான். அக்காவை இந்த மாதிரி அக்காவுக்கு வந்து நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அதாவது மாமா வந்து ரிலேட்டிவ் தான். அதனால எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும். அவரோட கேரக்டர் எப்படின்னு. அவர் பேர் சொன்னோடனே ஓகே சொல்லிட்டாங்க அம்மா. ரொம்ப நல்லவர். ஸ்மோக் பண்ண மாட்டாரு, ட்ரிங்க் பண்ண மாட்டாரு, அந்த மாதிரி ஒருத்தர். நான் நிச்சயம்லாம் ஆன பிறகு ஒரு நாள் வந்து இன்னைக்கு பார்த்தேன் அவன் வீட்டுக்காரன் கண்டோன்மெண்ட்ல அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கையில் தம்மை வச்சுட்டு உஃப்னு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஊதிட்டு சும்மா விளையாடாரா போடான்னு. சீரியஸாக எடுத்துக்க, இதெல்லாம் லைஃப்பில் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? இல்லைன்னு தானே சொன்னாங்க. இப்போ நிச்சயம் ஆயிடுச்சுங்கிறதுனால என்ன வேணா பண்ணுவாங்களான்னு என்னை முறைச்சிட்டு போயிட்டு ரூமில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்களா? அப்போ என்னை ஏமாத்திட்டாங்களா? அம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சுன்னு அது கதறி அழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஐயோ நம்மளை கொண்டுருவாங்களோ அந்த சைடு தெரிஞ்ச பதட்டப்பட்டு விளையாட்டா சொல்ல போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு அப்பெல்லாம் ஃபோன் அடிச்சு கேட்டுருச்சு எங்க அக்கா. என்ன இப்படிலாம் சொல்றான் அவங்கள பத்தி ஏதோ தப்பா என்ன சொன்னா அப்படின்ற லெவலுக்கு அது ஒரு மாதிரி போய் அதுக்குள்ள இல்ல அவங்களே ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் வீட்டுக்கு போல அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிட்டேன் நைட் மட்டும். நல்லது. பிராங்க் எனக்கு கடைசியில் அது. ஆனா அழுது அக்கான்றது நல்லா இருந்துச்சு. ஓகே, அவ்வளவுதான்.
நம்மளுடைய ஆவியவர் ரவுண்ட் முடிந்து விட்டது. எவ்வளவு Easy-ஆ சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஈஸியா இருக்குல்ல ஈஸி கொஸ்டின்ஸ். ஈஸி கொஸ்டின் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல வேணாம். ஏதாவது இந்த மாதிரி ஒண்ணுக்கு பதில் சொன்ன மாதிரி ஜஸ்ட் எஸ் நோ எஸ் நோ எஸ் அதனால ஈஸியா அதனால ஈஸியா இருக்கு.